நாங்க தான் அதிமுக எங்களிடம் தான் நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இப்ப நீங்களும் வந்து இரட்டை மீட்புன்னு சொல்றீங்க. இதற்கு முன்பு நடந்த சந்திப்பின் போது நாங்கள் இருவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து செயல்படுவோம் சொன்னீங்க. இது எங்க நீங்க வேறுபட்டு நிக்கிறீங்க? எங்கேயும் வேறுபடவில்லை. அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று ஏற்கனவே நான் தெரிவித்திருந்தேன். தொடர்ந்து அவர் ஊடகங்களில் என்னை பற்றி பேசி வந்தார். அதனால் அந்த சந்திப்பு ஏற்பட்டது. உண்மையான தொண்டர்கள் நிச்சயமாக என் பின்னால் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. அதன் அடிப்படையில் தான் இந்த பயணம். Deepaji, are you contesting in RK Nagar constituency? I will definitely contest from RK Nagar constituency. இணைந்து செயல்படும் சொன்னீங்க. அது என்னன்னு கொஞ்சம் இப்பயாவது விளக்குங்க. என்னங்க இப்போ பேரவை ஆரம்பிச்சிட்டீங்க. பேரவை அவரோட செயல்படுமா இல்ல அவர் எந்த மாதிரியான இணைந்து செயல்படுதுன்னா என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் அவரை சந்தித்தது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று ஏற்கனவே தெரிவித்திருந்தேன். அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இணைந்து போட்டியிடப் போகிறோமா என்பதை குறித்தெல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தை எதுவுமே நடக்கவில்லை. அவர் வழியில் அவர் தொடர்ந்து பணி செய்து வருகிறார். என் வழியில் நான் தொடர்ந்து பணி செய்து வருகிறேன், செய்வேன். ஒருவேளை ஓபிஎஸ் அவர் தரப்புல இருந்து ஒரு எம்எல்ஏ நிறுத்தப்பட்டா நீங்க விலகிக் கொள்வீங்களா அல்லது அவரை எதிர்த்து போட்டியிடுவீங்களா? நான் விலகிக் கொள்ள வேண்டிய எந்த அவசியமுமே இல்லை. ஏனென்றால் என்னுடைய அரசியல் பயணத்தையும் தொடங்கிவிட்டேன். நான் ஆர்கே நகரில் போட்டியிட வேண்டும் என்பது அனைவருடைய விருப்பம். இதற்கு இப்பொழுது பதில் அளிக்க முடியாது. விரைவில் என்னுடைய அறிவிப்பை நான் தெரிவிக்கிறேன். எனது சுற்றுப்பயணத்தை நான் தொடங்க உள்ளேன். முதல் கட்டமாக ஆர்கே நகரில் தான் என்னுடைய பயணம் தொடரும்.